நல்லது தான். பெண்ணுங்களுக்கு ஒதுக்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் நல்லது தானே. இப்போ இந்தியாவிலன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ அந்த பக்கம் வந்து முதலமைச்சர் நிறைய பேர் பெண்கள் இருக்காங்க, வடநாட்டிலும் பெண்கள் இருக்காங்க. எல்லா துறையிலையும் நான் வந்து அரசியல் பேச வரல இங்கே. மற்றபடி வளர்ச்சி, அதாவது இந்திய அரசியலில் கல்வியாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வாழ்க்கைக்கு உலகத்துக்கு என்னென்ன முன்னேற்றம் வருதோ அந்த ஒவ்வொரு முன்னேற்றப்படியும் பெண்களால் தான் மேலே 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 முன்னுக்கு போதே தவிர ஆண்களை நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இவங்க முன்னின் தள்ளினா தான் அது பண்ண முடியுது. உண்மை கூட தான். ஒவ்வொரு வீட்லேயும் மகளிர் செயல்படுறதுனால தான் ஆண்கள் குடும்பம் எல்லாமே சரியாகுது. இப்போ இந்த திட்டம் கொண்டு வரும்போது என்ன ஆகுனா, எல்லா மகளிருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்க வரோம். வீட்டில் இருக்கவங்க கூட தூங்கி எழுந்திரிச்சா நமக்கு ஒரு பதவி வருது, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம், இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறவங்க நம்ம வேறு எது பெரிய துறையில் போகலாம், அதுக்கடுத்து அந்த குடும்பத்தை நம்ம குழந்தைங்கள பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இப்போ ஒரு தாய் வராங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 10 தலைமுறைக்கு இல்லை 20 வர தலைமுறைக்கும் இந்த சட்டம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இன்னும் எங்கேயோ போயிருக்கோம். இப்போ வந்ததுக்கும் நாங்கள் ரொம்ப வாழ்த்து சொல்கிறோம். ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் ஜி. என்னன்னா இப்போ பெண்களுக்கு நம்ம மோடி வந்தார்னா, பிஎம் மோடி வந்தார்னா நமக்கு ரொம்ப நன்மை தான். வீட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் நிறைய பாதுகாப்பு, நிறைய சலுகையும் இருக்குது. அந்த சலுகையெல்லாம் கண்டிப்பாக முடிச்சு தருவார் அவர். இல்லைக்காகலாம் கிடையாது. இது உண்மையாலுமே பெண்களுக்கு முன்னேற்றம் தான் இது கண்டிப்பாக.